Hello friends, welcome to our channel. I am Venkatesan. நான் NIT Calcutta MTech Computer Science in Information Security பண்ணிட்டு இருக்கேன். நான் என்ன விருப்பப்பட்டிருக்கேன்னா என்னுடைய நாலேஜை ஃபார் கேட் பீப்புளோ இல்லை சின்சியர் காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுகிற லைக் டிஎன்பிசி நிறைய எக்ஸாம்ஸ் ஜென்ரல் ஆப்டிடியூட ஒரு சிலபஸாக வச்சிருக்கு. உண்மையாக சொல்லணும்னா கேட்ல 15 மார்க்ஸ், அதாவது 15% மார்க்ஸ் ஆப்டிடியூட்ல இருந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். அதை எக்ஸ்பிளைன் பண்றேன், சில கான்செப்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்க பாருங்க. ஒரு முறை 2 முறை கண்டிப்பா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ட்ரஸ்ட் மீ, ஐ வில் டூ மை பெஸ்ட். ஓகே, ஜென்ரல் ஆப்டிடியூட்ல வெர்பல் ஆப்டிடியூட், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் ஜென்ரல் ஆப்டிடியூட். ஜென்ரல் ஆப்டிடியூட்ல அனாலிட்டிக்கல் அண்ட் ஸ்பேஷியல், இது ரெண்டும் புதுசு எதுலனா கேட்ல. பட் ஜென்ரல் ஆப்டிடியூட்னு நீங்க காமனா எடுத்துட்டீங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். நம்ம என்னென்ன புக்கை ரெஃபர் பண்ணலாம்னா டாக்டர் அகர்வால், RS அகர்வாலோட குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடு, டாக்டர் அகர்வால் அண்ட் விகாஸ் அகர்வாலோட ஜென்ரல் இங்கிலீஷ், அந்த புக்கு ஃபார் ஆப்ஜெக்டிவ். அண்டு இன்னொரு புக்கு இருக்கு, த மாடர்ன் அப்ரோச் டு வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரீசனிங்ஸ். கிளாஸை ஃபாலோ பண்ணுறது அட்மோஸ்ட் ஆல் தி சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவேன், கவர் பண்ணிடுவேன். மேலும் உங்களுக்கு எதனா ரெஃபரன்ஸ் வேணும்னா இந்த 3 புக்ஸை ரெஃபர் பண்ணிங்க. திஸ் புக்ஸ் ஆர் வெரி எக்ஸலண்ட் புக்ஸ். ஓகே, நம்ம நம்பர் சிஸ்டம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் சிஸ்டத்துல கான்செப்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அண்ட் மல்டிபிள்ஸ். இதுல இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க, 12. 12ஓட ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா 12 எதெல்லாம் எந்த நம்பர்ஸாலாம் வகுக்க முடியும், அந்த வகுக்க முடியுமோ அந்த நம்பர் எல்லாம் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ 12 1ஆல் வகுக்க முடியும், அது ஒரு ஃபேக்டர். 12க்கு 1 ஒரு ஃபேக்டர், 2 ஒரு ஃபேக்டர், 3 ஒரு ஃபேக்டர், 4 ஒரு ஃபேக்டர், 6 ஒரு ஃபேக்டர், 12 itself அது ஒரு ஃபேக்டர். இதுதான் 12ஓட ஃபேக்டர்ஸ். இதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. இதுல 1ம் 12ம் இம்ப்ராப்பர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்ப்ராப்பர் ஃபேக்டர்னா அந்த நம்பரும் 1 என்ன இம்ப்ராப்பர் ஃபேக்டர், மீதி எல்லாமே ப்ராப்பர் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பிரைம் நம்பர்னா என்னன்னு பார்க்கலாம். நேச்சுரல் நம்பர்னா ஸ்டார்ட் வித் 0 அண்ட் கண்டினியூ. இதுதான் நம்ம நேச்சுரல் நம்பர் சொல்லுவோம். இந்த நேச்சுரல் நம்பர்ல ஒரு நம்பருக்கு ஒரே ஒரு ஃபேக்டர் இருக்குதுன்னா அது 1 மட்டும்தான். இந்த நம்பரை நெய்தர் பிரைம் ஆர் காம்போசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு நம்பருக்கு 2 ஃபேக்டர் இருந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து பிரைம் நம்பர்னு சொல்லலாம். அதே ஒரு நம்பருக்கு மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருந்ததுன்னா அந்த நம்பரை நம்ம காம்போசிட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்
2க்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 1 அண்ட் 2 தான். 3க்கு 1 அண்ட் 3 தான். இதுவே 7க்கு 1 அண்ட் 7 தான். ஒரு நம்பரு அதே நம்பராலேயோ அல்லது 1ஆலேயோ மட்டும் வகுப்படும்னா அந்த நம்பர் தான் பிரைம் நம்பர்ஸ். இதுவே ஒரு நம்பர் மோர் தென் 2 நம்பர்ஸால வகுப்படும்னா அதுதான் காம்போசிட் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் 21. 21 1ஆல வகுக்கலாம், 3ஆல வகுக்கலாம், 7ஆல வகுக்கலாம், 21ஆல வகுக்கலாம். இதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. பிரைம் ஃபேக்டர்னா 1ஆலேயோ அதே நம்பராலேயோ வகுப்படும்னா அதுதான் பிரைம் நம்பர். இப்போ ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு எப்படி டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம், அதாவது ஒரு காம்போசிட் நம்பருக்கு எப்படி டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு நம்பர் 24 கொடுத்துட்டாங்கன்னா இந்த 24க்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன நம்பர் 24 டிவைட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 1 டிவைட் பண்ணணும், 2 டிவைட் பண்ணணும், 3 டிவைட் பண்ணணும், 4 டிவைட் பண்ணணும், 6 24, 6 9 24, 8 8 24, 12 24, 24. இந்த நம்பர்ஸ் எல்லாம் 24 டிவைட் பண்ணணும். அதனால இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஃபேக்டர்ஸ் ஆஃப் 24. இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம எண்ணி பார்த்தோம்னா 8. இதே டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட் ஃபேக்டர்ஸ்னா எதை சொல்லலாம்னா 1ஐயும் 3ஐயும் தான் சொல்ல முடியும். இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட் ஃபேக்டர். டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவன் ஃபேக்டர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்லேருந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட் ஃபேக்டரை கழிச்சா டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்லேருந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட் ஃபேக்டரை கழிச்சா டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவன் ஃபேக்டர் ஈஸியாக கிடைச்சிடும். இப்போ அதுக்கான ஒரு ப்ராப்பரான மெத்தட் பார்க்கலாம். இப்போ ஒரு என்னன்றது ஒரு காம்போசிட் நம்பர். அப்படி ஒரு காம்போசிட் நம்பரை கொடுத்துட்டாங்கன்னா எப்படி நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது, அதுக்கான ஒரு சின்ன ட்ரிக்கு தான் இது. நம்ம அந்த காம்போசிட் நம்பரை இப்போ 24ன்றது ஒரு காம்போசிட் நம்பர். 24 எப்படி பிரைம் ஃபேக்டரா எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம்னால இதை போட்டு காமிக்கிறேன். 24 ஸ்மாலஸ்ட் 12, 2, 6, 2, 3 இது மாரி எழுதிக்கலாம். இதே மாரி பிரைம் ஃபேக்டரா எழுதிக்கலாம். 24 எப்படி பிரைம் ஃபேக்டரா எழுதலாம், 2^3 into 3^1 இப்படி எழுதலாம். இப்போ இந்த நம்பரை எப்படி இதுல இருந்து எப்படி நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பவர்ல இருக்கிற பிரைம் நம்பரோட பவர்ல இருக்கிற நம்பரை அடிஷன் பண்ணி மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இதை அடிஷன் பண்ணா 3 + 1 into 1 + 1. திஸ் இஸ் தி ஈஸியஸ்ட் வே. ஒரு சின்ன ட்ரிக் மாதிரி வச்சுக்கணும் நினைச்சுக்கோங்க. 4 into 2 8 ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதுதான் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம். 24க்கு 8 ஃபேக்டர். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரலா ஒரு நம்பரை எடுத்துக்கிட்டோம்னா அந்த நம்பரை ஒரு காம்போசிட் நம்பரை இது மாரி நம்மளால எழுத முடியும். அதாவது பிரைம் ஃபேக்டரை எழுத முடியும். இப்படி நம்ம பிரைம் ஃபேக்டரை எழுதணும்னா 2 மட்டும்தான் இதுல ஈவன் நம்பர். 2^a, 2^a and p1, p2, p3 எல்லாம் பிரைம் நம்பர். இப்போ இது மாரி ஒரு நம்பரை நம்ம பிரைம் ஃபேக்டரை எழுதிட்டோம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம்னா இந்த பவர் இருக்கிற நம்பரோட +1 போட்டுக்கணும். பவர்ல இருக்கிற நம்பரை கூட +1 கூட்டி மல்டிப்ளை பண்ணணும்னா உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கிடைச்சிடும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட் ஃபேக்டர்ஸ் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா இந்த 2ஓட பவர்ல இருக்கிறத தவிர மற்றது எல்லா பவரையும் பிளஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணா அதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட் ஃபேக்டர்ஸ்.
இப்போ இதுவே டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவன் ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவன் ஃபேக்டர்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் மைனஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட் ஃபேக்டர்ஸ். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பிரைம் ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அந்த பவர்ல இருக்கிற எல்லா நம்பரையும் அடிஷன் பண்ணா அதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் பிரைம் ஃபேக்டர்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் டிஸ்டிங் பிரைம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற டிஸ்டிங் பிரைம்ஸ், அதாவது இப்போ 2³ இருக்கும், இல்லை 3^1 இருக்கும், இன்ட்டு 5² இருக்கும். இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் பிரைம் ஃபேக்டர்ஸ் டிஸ்டிங் பிரைம் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 தான். ஏன்னா இதில் 2, 3 அண்ட் 5 ஆறுது டிஸ்டிங் பிரைம்ஸ். ஓகே, இதை வச்சு இந்த 24 சால்வ் பண்ணுவோம். இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா பவர்ஸை ப்ளஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும். 8. டோட்டல் நம்பர் ஆஃப் ஆல் ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இது ஆடு, அதனுடைய பவர் 1 + 1 ஈக்குவல் டு 2. டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவன் ஃபேக்டர் எப்படி டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் மைனஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட் ஃபேக்டர் 2. ஈவன் ஃபேக்டர் வந்து 6. இந்த மாதிரி தான் நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர், டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட் ஃபேக்டர், டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவன் ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இதுவே நம்பர் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் n = 540. எதுக்கு எப்படி நம்ம பிரைம் ஃபேக்டர் பண்ண முடியும்? இப்போ 540 இருக்குன்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 540 இருக்குன்னா அது எப்படி இதெல்லாம் 54 × 10. 54 எப்படி இதெல்லாம் 6 × 9 × 2 × 5 அப்படின்னு எழுதலாமா? இதை எப்படி எழுதலாம்னா 2 × 3 × 3 × 3 × 2 × 5. இதை எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 2² × 3³ × 5^1. இப்போ இந்த பிரைம் ஃபேக்டரை மாற்றின பிறகு ஈஸியாக நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டரை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் என்ன? 2 + 1, 3 + 1, 1 + 1 equal to 3 × 4 × 2 equal to 24. டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட் ஃபேக்டர் என்னன்னா இதை தவிர 2 தவிர மீதி இருக்கிற எல்லா நம்பரோட அடிஷனோட மல்டிப்ளிகேஷன். 3 + 1 × 1 + 1. 4 2s are 8. டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவன் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர் மைனஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட் ஃபேக்டர் ஈக்குவல் டு 24 - 8. இப்போ இதனுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவன் ஃபேக்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16. இதுவே டோட்டல் நம்பர் ஆஃப் பிரைம் ஃபேக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் பவர்ஸில் இருக்கிறத மட்டும் ஆட் பண்ணிக்கணும். அப்போ இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் பிரைம் ஃபேக்டர் பவர்ஸில் இருக்கிறத மட்டும் மல்டிப்ளிகேட் பண்ணால் 6. டோட்டல் நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் பிரைம் ஃபேக்டர்ஸ் ஆர் 3. என்னென்ன? 2, 3 and 5. ஓகே, இப்படிதான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட் ஃபேக்டர்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவன் ஃபேக்டர்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் பிரைம் ஃபேக்டர்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் பிரைம் ஃபேக்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் 8400. இதை நீங்கள் ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 வரும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட் ஃபேக்டர் வந்து 12 வரும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவன் ஃபேக்டர் வந்து 48 வரும். டோட்டல் நம்பர் ஆஃப் பிரைம் ஃபேக்டர் வந்து 8 வரும். டோட்டல் நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் பிரைம் ஃபேக்டர் வந்து 4 வரும். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, மூவ் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ இதுமாரி ஒரு நம்பர் டோட்டல் நம்பர் இதுமாரி ஒரு நம்பர் காம்போசிட் நம்பர் கொடுத்துட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் பிரைம் ஃபேக்டரை கேட்பாங்க. இப்போ
நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண மெத்தடை வச்சு இந்த பவரில் இருக்கிற நம்பரை மட்டும் அடிஷன் பண்ணி போட்டோம்னா அது தப்பு. ஏன்னா இந்த நம்பர் வந்து எல்லாமே ப்ரைம் ஃபேக்டராகவே இல்லை ஃபர்ஸ்ட். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை ப்ரைம் ஃபேக்டரை மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பர், இந்த நம்பர், இந்த நம்பர், இந்த நம்பர், இது எல்லாமே நாட் ப்ரைம் நம்பர், ப்ரைம் நம்பரா இல்லை. இப்போ இந்த நம்பர்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரைம் நம்பரை மாத்திட்டு அதுக்கப்புறம் அந்த பவர்ல இருக்கிறது எல்லாமே பிளஸ் பண்ணோம்னா அதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர். இது எப்படி சிம்பிளிஃபை பண்றது? இப்போ இந்த 6/6 எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 2 × 6 பவர் 6 எழுதலாம். இப்போ 8 எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 2/4 பவர் 2. 15 எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 3 × 5 பவர் 3. 21 எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 3 × 7 பவர் 4. இப்போ எல்லா பவரையும் ஆட் பண்ணோம்னா ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 40. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கேட் 2017ல கொடுத்த ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். வாட் இஸ் தி ஸ்மாலஸ்ட் நம்பர்